ஒரு சமூகம் வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் ஆகணும் அப்படின்னாக்க பேசிக்காக இருக்கிறது எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சரி பண்ணாமல் எம்பவர் பண்ண முடியாது. அப்போது இதுக்கான எந்த ஒரு ப்ரொவிஷன்லையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த அமெண்ட்மெண்ட் பில் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு டிரான்ஸ் ஐடென்டிட்டியில் வந்து கை வைக்குது. எதுக்காக வந்துட்டு என்னுடைய அடையாளத்துக்கு எதுக்காக ஒரு டாக்டர் வந்து என் துணியை அவுத்து நீ வந்து திருநங்கை அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க அடையாளப்படுத்தணும்? எனக்கு அது புரியல. கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. போலியா இருக்க திருநங்கைகளை வந்து நாங்க வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போலியா இருக்கிறவங்க ஐடி கார்டே வாங்க முடியாது. எப்படி வந்துட்டு தான் வந்து ஒரு திருநங்கைன்னு சொல்லிட்டு ஐடி கார்டு வாங்கிட்டு எப்படி போலியா அவங்க இங்க சுத்த முடியாது? அதுக்கு வாய்ப்பு, அதுக்கு முகாந்திரமே இங்க வந்து கிடையாது. ரைட் டு செல்ஃப் டெட்டர்மினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி தான் வந்து நால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் அதன் அடிப்படையில் தான் வந்து தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையவே பயன்படுத்தி இனிமேல் இவர்களை மூன்றாம் பாலினத்தவர் என்று கருத வேண்டும். நமக்கு அதுல முரண் இருக்கு. நாங்க மூன்றாம் பாலினத்தவர்னா இப்ப யார் முதல் பாலினம், யார் இரண்டாம் பாலினம் அப்படின்ற முரண் இருக்கு. இங்கேயே இவ்வளவு சிக்கல் வந்துருச்சுன்னா எப்படி வந்து நேம் சேஞ்ச் பண்றது, எப்படி வந்து ஜெண்டர் சேஞ்ச் பண்றது, எப்படி நான் ஓட்டர் ஐடி வாங்குவேன், எப்படி நான் ஆதார் கார்டு வாங்குவேன், எப்படி நான் பேன் கார்டு வாங்குவேன், எப்படி பேங்க்ல நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன், எப்படி நான் வந்துட்டு காப்பீடு திட்டம் வாங்குவேன், எப்படி என்னோட ஹெல்த் கேர் சர்வீஸ் இருக்கும், என்னோட எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகும், ஹெல்த் கேர் ஸ்பாயில் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்பாயில் ஆகும், ரிசர்வேஷன் வந்துச்சுன்னா ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது, ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் ஆகாம இருக்கு. ஸோ திருநங்கைகள் தங்கள் பாலின அடையாளத்தை நிரூபிக்க வந்து 2026 ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்காக எழுத்தாளரும் கவிஞருமான அக்னி பிரதீப் வந்திருக்காங்க. திருநங்கைகளுக்காக வந்து ஒரு புதிய சட்ட திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட பார்வை என்னவா இருக்கு? ஆல்ரெடி டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 வந்து நிறைய வாய்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இண்டிபெண்ட் ஆக்டிவிஸ்ட் மறுபடியும் திருநர் மூத்த திருநர் சமூகத்தில் இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாருமே நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னாக்க 2019 இருக்கிற ஆக்டிலே வந்து நிறைய ப்ரொடெக்ஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் பேப்பர் ஒர்க்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் டிமாண்ட் பண்ணுறோம். அண்ட் அதில் வந்து எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் ரிசர்வேஷன் சம்மந்தமான எந்த ஒரு விஷயமே வந்து பெருசாக ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லி எனாக்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுவே நம்ம வாய்டா இருக்குன்னு சொல்றோம். அண்ட் நால்சா ஜட்ஜ்மெண்ட் 2014 வந்தது. நால்சா ஜட்ஜ்மெண்ட்ல ரிசர்வேஷன்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவுமே ஜஸ்ட் பேப்பர் ஒர்க்கா இருக்கே தவிர பெருசா எனாக்ட் பண்ணப்படல. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை பெருசா வந்துட்டு கவர்னன்ஸ் வந்து எதுவும் மதிக்கல அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ஒடுக்குமுறை, ஒரு விளிம்புநிலையில் இருக்க ஒடுக்குமுறை சந்திக்கிற ஒரு சமூகம் வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் ஆகணும் அப்படின்னாக்க பேசிக்கா இருக்கிறது எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சரி பண்ணாம எம்பவர் பண்ண முடியாது. அப்போ இதுக்கான எந்த ஒரு ப்ரொவிஷன்லையுமே ஃபோக்கஸ் பண்ணாம இந்த அமெண்ட்மெண்ட் பில் கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு டிரான்ஸ் ஐடென்டிட்டியில வந்து கை வைக்குது. நால்சா ஜட்ஜ்மெண்ட்ல என்ன கிளியரா சொல்லிட்டாங்கன்னாக்க இட் இஸ் ஆர்டிகல் 21 படி இது வந்து ரைட்டு, இது வந்து இண்டிவிஜுவலோடைய ரைட்டு, செல்ஃப் டெட்டர்மினேஷன் அப்படிங்கிறது ரைட்டு, பாடி அட்டானமின்றது ரைட்டு. அதை வந்து பர்சனல் அட்டானமி அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றாங்க நால்சா ஜட்ஜ்மெண்ட்ல. நால்சா ஜட்ஜ்மெண்ட் கிளியரா சொல்லியாச்சு. ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்றது வந்து செல்ஃபா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. அதுக்கு எந்த ஒரு சர்ஜிக்கல் எக்ஸாமினேஷனோ மெடிக்கல் இன்டர்வென்ஷனோ வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது கிளியரா நால்சா ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. இது இப்போ வந்திருக்க அமெண்ட்மெண்ட் வந்து கிளியரா நால்சா ஜட்ஜ்மெண்ட் வயலேட் பண்ணுது. ஸோ திருநர் மக்களுடைய அடையாளங்களை திருநர் மக்கள் தான் திருநர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்றது வந்து அவங்களுடைய ரைட்டா இருக்கிற பட்சத்துல இப்ப இருக்க அமெண்ட்மெண்ட் வந்து அதை வயலேட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அடையாளத்தை நீங்க சொல்லிக்க முடியாது, இதுக்கு மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்கு, ஒரு மருத்துவர் உங்களுக்கு சர்டிஃபை பண்ணாதான் நீங்க வந்து திருநரா இருக்க முடியும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கலெக்டரேட்ல உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஐடி கார்டு வரும்ன்ற மாதிரி ப்ரொவிஷன் இப்போ வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு செல்ஃப் பெர்சீவ்டு அப்படின்ற வார்த்தையை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பழைய ஆக்ட்ல இருந்த 2019 இருந்த ஆக்ட்ல இருந்து செல்ஃப் பெர்சீவ்டு ஜெண்டர் வந்து செல்ஃப் பெர்சீவ் பண்ணிக்கலான்ற அந்த கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒன்றிய அரசு வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் தானே கேக்குறாங்க, அது கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? மெடிக்கல் எதுக்காக வந்துட்டு என்னுடைய அடையாளத்துக்கு எதுக்காக ஒரு டாக்டர் வந்து என் துணியை அவுத்து நீ வந்து திருநங்கை அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க அடையாளப்படுத்தணும்? எனக்கு அது புரியல. பெண் அப்படின்றதுக்கு வந்து பெண்ணுன்றக்கும் ஆண்ன்றக்கும் யாருக்கும் துணியை இங்க அவுத்து அடையாளப்படுத்துறதுக்கான எந்த ஒரு சர்டிஃபை இங்க பண்ணல.
பட் இந்த ஐடென்டிட்டிக்கு வந்து ஏன் வந்துட்டு எங்களுடைய உடைய அவுத்துட்டு நாங்க தான் வந்துட்டு திருநங்க இவங்க தான் வந்து திருநம்பின்னு சொல்லிட்டு என்ன பேசிஸ் ஆஃப் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இவங்க பண்ண போறாங்க, என்ன கிரைட்டீரியா இருக்கு, எங்களை மெடிக்கல் இன்டர்வென்ஷன் பண்றதுக்கான எந்த விஷயங்கள் இருக்கு? கிளியரா ஆர்டிகல் 21 படி இட்ஸ் செல்ஃப் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லியாச்சு. அப்போ நீங்க வயலேட் பண்ணி ஏன் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணணும் கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. போலியா இருக்க திருநங்கைகளை வந்து நாங்க வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போலியா இருக்கிறவங்க ஐடி கார்டே வாங்க முடியாது. எப்படி வந்துட்டு தான் வந்து ஒரு திருநங்கைன்னு சொல்லிட்டு ஐடி கார்டு வாங்கிட்டு எப்படி போலியா அவங்க இங்க சுத்த முடியாது? அதுக்கு வாய்ப்பு, அதுக்கு முகாந்திரமே இங்க வந்து கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், எம்பவர்மெண்ட்ன்ற விஷயத்தை எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணிட்டு ஒரு ஒடுக்குமுறை சந்திக்கிற ஒரு சமூகத்தை அப்லிஃப்ட் பண்றதுக்கான ஃபோக்கஸே விட்டுட்டு அதை தாண்டி வந்து இப்படி பண்ணும்போது ஒரு அடையாள அட்டை வாங்குறதே ஒரு சிக்கல் ஏற்படுத்திடுது. அப்போ இது அடுத்தடுத்த லேயர்ஸ் ஆஃப் அப்லிஃப்ட்மெண்ட் எல்லாமே பிளாக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா மீண்டும் வந்து ஒரு திருநர் சமூகம் இப்போ முன்னேறி இருக்கிற விஷயத்துல இருந்து மறுபடியும் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போற ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லாகத்தான் இருக்கு. இது திருநர் சமூகத்தின் மீது நிகழ்த்தப்படுகின்ற மிக மோசமான ஒரு தீவிரவாதம் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்துத்துவ ஐடியாலஜி தான் இதுல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி கிளியரா அவங்க சொல்றாங்கன்னாக்கா, அரவாணியா இருக்காங்களா, அந்த ஹிஜ்ரா கம்யூனிட்டியில இருக்காங்களா, அந்த சோஷியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் டிரான்ஸ், மற்றபடி யாருமே இப்ப ஜமாத் சிஸ்டம்குள்ள இருக்கிறவங்க அல்லது வந்து ஹிஜ்ரா கம்யூனிட்டிக்குள்ள அந்த அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றவங்க மட்டும் தான் டிரான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மைத்தாலஜிய கிரவுண்டா வச்சு கோட் பண்றவங்க மட்டும்தான் வந்துட்டு டிரான்ஸ் கம்யூனிட்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற யாருமே டிரான்ஸ் இல்லை. டிரான்ஸ்மென் அப்படின்றது எக்ஸ்க்ளூஷன் ஆயிருக்கு, ஜெண்டர் ஃப்ளூயிட் எக்ஸ்க்ளூஷன் ஆயிருக்கு, குயர்ஸ் அப்படின்ற வார்த்தை எக்ஸ்க்ளூஷன் ஆயிருக்கு. இது எல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு குறிப்பா திருநங்கையை மட்டும், அது சோசியல் கல்ச்சுரலா என்கேஜ் இருக்கவங்க மட்டும்தான் திருநங்கை, இது யாரும் திருநங்கை இல்லைன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் தெரியல. இது கம்ப்ளீட்டா ஒரு ஹிந்துத்துவா இம்போசிஷன் தான் வந்துட்டு இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல பாக்குறோம் நாங்க. 2014 உச்சநீதிமன்றம் நான்சா அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிராக இந்த சட்டம் இருக்கா? எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? கம்ப்ளீட்டா ஆர்டிகல் 21 வந்து கோட் பண்ணி தான் வந்துட்டு நால்சா ஜட்ஜ்மெண்ட்டே வந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு திருநங்கைகளுக்கான அந்த ரைட் டு செல்ஃப் டெட்டர்மினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி தான் வந்து நால்சா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் அதன் அடிப்படையில தான் வந்து தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையவே பயன்படுத்தி இனிமேல் இவர்களை மூன்றாம் பாலினத்தவர் என்று கருத வேண்டும். நமக்கு அதுல முரண் இருக்கு. நாங்க மூன்றாம் பாலினத்தவர்னா இப்ப யார் முதல் பாலினம், யார் இரண்டாம் பாலினம் அப்படின்ற முரண் இருக்கு. பட் இருந்தாலுமே ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இவங்க தேர்ட் ஜெண்டர், இவங்களையும் வந்து ஒரு பாலின குறியீடாக கருத வேண்டும். ஆண் பெண் அப்படின்ற பாலின குறியீடுகள்ல பாலின ஜெண்டர் ஐடென்டிட்டியில இருக்கிற வரிசையில வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டி ஆல்சோ டிக்னிஃபைடு ஜெண்டர் அப்படின்ற ஐடென்டிட்டி அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ஆர்டிகல் 21 யூஸ் பண்ணி தான் பல்வேறு டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஜட்மெண்ட் வந்தது. இது வந்து ரொம்ப சிறப்புமிக்க ஒரு ஜட்மெண்ட்டா 2014 நம்ம பார்த்தோம். நால்சா ஜட்மெண்ட் வெர்சஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அந்த அது எப்படி சொன்னாங்கன்னாக்க, ஆக்ட் என்ன வேணா கொண்டு வரலாம், பட் ஆக்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்றதுக்கு எந்த ஆக்டுக்கு உரிமை கிடையாது அப்படின்றத விஷயமே. இப்போ இந்த ஆக்டுமே பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ல கை வைக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்லயோ பிரியாம்பல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கை வச்சு வயலேட் பண்றதுக்கு எந்த ஒரு ஆக்டுமே வந்து எப்படி சொல்றது, அந்த ஆக்ட் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ல வயலேட் பண்ற மாதிரி எந்த ஒரு சட்டமும் வந்துட்டு பாராளுமன்றம் வந்து எனாக்ட் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அமல்படுத்த முடியாது. அப்ப இது வயலேட் பண்ணும்போது இதை ரிவோக் பண்ணணும். இந்த இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல ரிவோக் பண்ண வேண்டியது கட்டாயமா இருக்கு. ஏன்னா இது வயலேட் பண்ணுது ஆட்டோமேட்டிக்கா. இப்ப வந்து இந்த சட்டத்திட்டம் வந்து திருநர் சமூகத்தை வந்து உரிமையை வந்து குறைக்குது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. உங்க பார்வையில் அது எப்படி இருக்கு? இப்போ கம்ப்ளீட்டா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆதார் கார்டு இல்ல, ஓட்டர் ஐடி இல்லைனாக்கா அதனுடைய சிக்கல் வேறு மாதிரியான சிக்கல். இப்போ நான் ஒரு திருநங்கை, என்னோட பாலின் அடையாளம் இதுதான் சொல்லிட்டு நான் அடையாளம் எனக்கு ஒரு அடையாள அட்டை வாங்குறதே நீங்க வந்து சிக்கல் படுத்திட்டீங்க. என்னை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்டர்கோ பண்ணி நான் கலெக்டரேட்ல எனக்கு அது பாஸ் ஆகி கலெக்டர் வந்து அதை அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஐடி கார்டு ஆகணும். நினைச்சு பாருங்க, ஐ ஆம் அன் எஜுகேட்டட் டிரான்ஸ்வுமன். எனக்கு தட் இஸ் ஓகே ஃபைன், அந்த மாதிரி விஷயங்கள் கோ த்ரூ பண்ணி ஒரு ஐடி கார்டு வாங்குறதுக்கு. பட் இந்த திருநர் சமூகத்துல பெரும்பாலும் கல்வியறிவு பெறாத சமூகமாகத்தான் இன்னும் இருக்கு. சென்னையில இருக்க டிரான்ஸ் கம்யூனிட்டி வேற. இதுவே வந்து மற்ற மாவட்டங்கள்ல, அதுவும் குறிப்பா கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய திருநங்கைகள் அவங்க எப்படி வந்து அடையாள அட்டை இந்த மாதிரி மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும்போது எப்படி ஒரு அடையாள அட்டை வாங்க முடியும்? அடையாள அட்டையை வச்சுதான் மற்ற அனைத்து அரசு ஆவணங்களோ, பெயர் மாற்றம் செய்யறதோ, பாலின மாற்றம் செய்யறதோ, அனைத்து இப்போ கவர்மெண்ட் பாலிசிஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே அதை வச்சுதான் அப்ளை பண்ண முடியும்.
இங்கேயே இவ்வளவு சிக்கல் வந்துருச்சுன்னா எப்படி வந்து நேம் சேஞ்ச் பண்றது, எப்படி வந்து ஜெண்டர் சேஞ்ச் பண்றது, எப்படி நான் ஓட்டர் ஐடி வாங்குவேன், எப்படி நான் ஆதார் கார்டு வாங்குவேன், எப்படி நான் பேன் கார்டு வாங்குவேன், எப்படி பேங்க்ல நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன், எப்படி நான் வந்துட்டு காப்பீடு திட்டம் வாங்குவேன், எப்படி என்னோட ஹெல்த் கேர் சர்வீஸ் இருக்கும், என்னோட எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகும், ஹெல்த் கேர் ஸ்பாயில் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பாயில் ஆகும், ரிசர்வேஷன் வந்துச்சுன்னா ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது, ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் ஆகாம இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாவே ஒரு ஒடுக்குமுறை சந்திக்கின்ற ஒரு விளிம்புநிலை சமூகத்தினுடைய லிவ்லிஹுட்டை கம்ப்ளீட்டாவே கழுத்தை பிடித்து நெருக்கக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லா தான் இது இருக்கு. அப்போ ஐடி கார்டில் ஒரு அடையாள அட்டையில கை வைக்கும் போது கம்ப்ளீட்டா லிவ்லிஹுட் கம்ப்ளீட்டாவே ஸ்பாயில் பண்ணி அதை வந்து எரேஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இது வந்து. இதை கம்ப்ளீட்டாவே திருநர் சமூகத்தை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு சட்ட வரைவாக்கத்தான், திருத்த சட்ட வரைவாக தான் நாங்க பாக்குறோம். ஓகே, உங்க வீடியோ ஒண்ணு பார்த்தா அதுல வந்து சைல்டு அபியூஸ் பத்தி பேசிருந்தீங்க. அது எந்த அடிப்படையில சொல்றீங்க? இப்போ எப்படி சொல்றாங்கனாக்கா, இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு அண்டர் 18ல இருக்கக்கூடிய குழந்தைய கூட்டிட்டு வந்து திருநங்கையா மாத்திட்டாலோ, ஒரு திருநம்பியா மாத்திட்டாலோ, அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா, அவங்களுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணியோ அல்லது வந்து அவங்களுக்கு வந்து எமாஸ்குலேட் பண்ணி, எமாஸ்குலேட்னா வந்துட்டு ஆண்மை நீக்கம் பண்ணியோ அல்லது வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஹார்மோனல் ட்ரக் கொடுத்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாலோ, இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து சட்டத்துல தண்டனைகள் வந்துட்டு உச்சபட்ச தண்டனையா வந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் அல்லது வந்து 5 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி வரைக்கும் வித் பெனால்ட்டி ஆஃப் 5 lakhs அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்கேன். எந்த ஒரு குழந்தையுமே எந்த ஒரு திருநெல்வேலி சமூகத்தில் யாருமே வந்து அண்டர் 18ல இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து இங்க சர்ஜரிலாம் பண்ண முடியாது. எந்த ஹாஸ்பிட்டலையும் சர்ஜரி பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. வித்தவுட் டிரான்ஸ் கார்டு சர்ஜரியே பண்ண முடியாது. அப்ப டிரான்ஸ் கார்டு யாருக்கு கொடுக்கப்படுதுனாக்க 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தான் கொடுக்கப்படுது, 18 வயது கீழ் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படாது. நேஷனல் கவுன்சில் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பர்சன் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க திருநர் நல வாரியத்திலே அது கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி அது பாசிபிள், என்ன வகையில அப்படி வந்து சைல்டு டிராபிகிங் யாரு பண்றாங்க? டிரான்ஸ் டிராபிகிங் தான் இருக்கு. நிறைய பேர் வந்து டிரான்ஸை கடத்தி கொண்டு போய் டிராபிகிங் பண்ணிட்டு அவங்களை செக்ஸ் ஒர்க்ல இன்வால்வ் பண்ண வைக்கிற சூழல் நிறைய இருக்கு. அந்த மாதிரி டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய வயலன்ஸுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருக்கு? ஒரு 2 வருஷம் ஜெயிலு. விமனுக்கு எதிராக நடக்கூடிய வயலன்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்கள் இங்க இருக்கு, கடுமையான தண்டனைகள் இங்க வழங்கப்படுது. அது ஏன் டிரான்ஸ்ன்னு வரும்போது மட்டும் அந்த டிரான்ஸுக்கு எதிராக நடக்கிற வயலன்ஸ் மட்டும் ஏன் இவ்வளவு லெத்தார்ஜிக்கா ஹேண்டில் செய்யப்படுது? வயலன்ஸ்ன்றதே ஒரு விஷயமாவே ஒரு அக்கௌண்டபிலிட்டியா இந்த அரசாங்கம் எடுத்துக்கவே இல்லை, அது வயலன்ஸாவே கருதவே இல்லையா? எவ்வளவு வயலன்ஸ் நடந்துச்சு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருநங்கை இதே சென்னையில வந்து துணியை அவுத்து கம்பத்துல கட்டி வச்சு அங்க பகுதி மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க. அப்போ அதை வந்து இந்த மாதிரி வந்து திருநர் சமூகத்துக்கு எதிராக நிகழக்கூடிய வன்முறைகள் காவல்துறையில வந்து கம்ப்ளைண்டா எடுக்கிறதே பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. கம்ப்ளைண்ட் எடுத்தாவே அங்க போய் அங்க டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்றாங்க. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய வயலன்ஸை வந்துட்டு கடுமையான சட்டங்களால வந்துட்டு தண்டனைகளால் வந்துட்டு ரெகுலேட் பண்ற பட்சத்துல தான் வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டி ரொம்ப சுதந்திரமா அவங்க வந்துட்டு இயங்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல அதுல எல்லாத்தையும் வந்துட்டு டைல்யூட் பண்ணிட்டாங்க, அதுல எல்லாத்தையும் வந்து லிபரலா விட்டுட்டு மீண்டும் திருநர் சமூகத்தை குற்றம் சாடுவதை போல மீண்டும் திருநர் சமூகமே வந்து மோசமான ஒரு சமூகமா இருக்கு, சைல்ட் டிராபிகிங் பண்ணிட்டு அவங்க திருநங்கையா மாத்திடுறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை மீண்டும் உருவாக்கி அதை அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வரது அப்படின்றது மறுபடியும் திருநர் சமூகத்தை சார்ந்தவர்களை ஒரு மோசமானவர்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அதை நாங்க பாக்குறோம். ஓகே, நம்ம இவ்வளவு பேசியிருக்கோம். லாஸ்டா இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ இந்த 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 அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து கம்ப்ளீட்டாக ரிவோக் பண்ணணும். ரிவோக் பண்ணாட்டி நாடு தழுவிய மிக தீவிரமான போராட்டத்தை வந்து எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூத்த திருநர் சமூகத்தினுடைய தலைவர்களும் மற்றும் என்னை போல இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே ரொம்ப தீவிரமா இதை சார்ந்த ஆலோசனைகளும் லீகாலிட்டிஸ்குள்ள இப்போ மூவ் ஆயிருக்கும். இதை வந்துட்டு சில லீடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை இமீடியட்டா வந்து அணுகி உடனடியாக வந்துட்டு இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை பாஸ் பண்ணாத மாதிரி விஷயங்களை வந்துட்டு லீகாலிட்டிஸ் என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து என்ன கேள்விப்பட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீக்ல இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்து லோக்சபால பாஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி விஷயம். அதுக்கு முன்னே என்ன லீகாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணணும், லீகாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணி இதை ஸ்டாப் பண்றதுக்கான வழிமுறைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு எல்லாம் இதை பாஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டா நாடு தழுவி மிக தீவிரமான ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறது தான் வந்து வேற வழியே இல்லை. ஏன்னா இது திருநர் சமூகத்தின் மீது நிகழ்த்தப்படுகின்ற மிக மோசமான தீவிரவாதமாக தான் கருதுறோம். எனக்கு தெரிஞ்சு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல ரொம்ப ப்ரொக்ரெசிவா வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கான விஷயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. தமிழ்நாடு அரசு பல நலத்திட்ட உதவிகளையும் பண்ணிட்டு இருக்கு, கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி பல விஷயத்துல. மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும் தமிழ்நாட்டுல ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கு.
அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பில் வந்துச்சுன்னா மறுபடியுமே வந்துட்டு திருநர் சமூகம் மீண்டும் பின்னோக்கி தள்ளுறதுக்கான ஆபத்து இருக்கு. இது வரைக்கும் திருநர் சமூகத்துல அடையாள அட்டை வாங்கின மறுபடியும் வந்து மறுபரிசோதனை செஞ்சு அவங்களுக்கு அடையாள அட்டை மறுபடியும் வந்துட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயமும் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே டேஞ்சர் டு த கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாவே. இப்போ நான் அடையாள அட்டை வாங்கிட்டேன், மறுபடியும் நீங்க திருநங்கையான் மறுபடியும் உங்களை எக்ஸாமின் பண்றது, கூப்பிட்டு வச்சு இப்போ அறுவை சிகிச்சை பண்ணாதவங்களை மறுபடியும் கூப்பிட்டு ரீ எக்ஸாமின் பண்ணி அவங்களுடைய டிரான்ஸ் கார்டை ரிவோக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கான ஆபத்தும் இந்த அமெண்ட்மெண்ட் பில் மூலமாக இருக்கு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை கம்ப்ளீட்டா ரிவோக் பண்ணணும். இதை வந்து சட்டமாக பாராளுமன்றத்துல லோக்சபால வந்து இதை நிறைவேற்றக்கூடாது. இதுக்கு அனைத்து மாநில அரசுகளும் இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும். முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே அழுத்தம் கொடுத்து இதுக்கு வாக்களிக்காம இதை வந்து ரிவோக் பண்றதுக்கான அழுத்தத்துக்கு இதுக்கான என்ன சட்ட வழிமுறைகள் உடனடியாக வந்து தமிழ்நாடு அரசு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முன்னெடுக்கணும்னு சொல்லியும் கேட்டுக்கிறேன் நான். கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி நன்றி தோழர்.